أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العليم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله مولانا العلي العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم علموا أولادكم القرآن والقرآن سيعلمهم كل شيء أو كما قال عليه الصلاة والسلام. சுழலும் இந்த பூவுலகின் சுற்றி வரும் கோள்கள் எல்லாம் எழிலுடன் இயக்கிடும் ஏகவல்லோனாம் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் உரித்தாக. அல்லாஹுவின் கருணையும் அவனின் சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் அன்பு தூதராய் அகிலத்தாருக்கெல்லாம் அருள் வழிகாட்டியாய் அவதரித்த அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் தம் கிளையார்கள் தோழர்கள் நல்லடியார்கள் மோமினான மோமினத்தான ஆண் பெண்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவின் தலைவர் அவர்களே, இம்மாமன்றமா மஹலத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, ஆசிரிய பெருந்தகைகளே, உலமாக்களே, பெரியோர்களே, அன்பின் தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாமை சமர்ப்பித்து எனது சிற்றுரையை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுமாறு வசியத்து செய்கிறேன். சங்கை குறித்தானவர்களே, எல்லாம் வல்ல ஆலமீனின் அளப்பெரும் கருணையினால் மகத்துவமும் மாண்பும் பொதிந்த இந்த மஹலத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியினுடைய ஆலிம்கள் ஹாஃபில்கள் சனது பிறக்கின்ற இந்த விழாவிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த அமர்வை ஏற்று கபூல் செய்வானாக. சங்கை குறித்தானவர்களை நாம் இங்கே குழுமியிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹுவிற்காக, அல்லாஹுவின் தூதருக்காக, சத்திய மார்க்கமாம் தீனுல் இஸ்லாத்திற்காக, அல்லாஹுவினுடைய இறை வேதத்திற்காக, இரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளுக்காக, இந்த ஷரியத்தினுடைய வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் என்பதற்காக ஆர்வம் கொண்டவர்களாகவே நாம் இந்த மன்றத்திலே குழுமி இருக்கிறோம். இந்த மன்றம் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மன்றம். ஏன் என்று சொன்னால், நம்முடைய மார்க்கமாக தீனுல் இஸ்லாம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நெறி வழிகாட்டியாக அல் குர்ஆனும் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறார்கள். எனவே இந்த அமர்வு என்பது அல்லாஹ்வினுடைய அங்கீகாரத்திற்குரித்தான ஒரு அமர்வு. அல்லாஹ் அதை கபூல் செய்து அத்துணை பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. சங்கை குறித்தானவர்களே, ஆலிம்கள் ஹாஃபில்கள் என்பவர்கள் இந்த உம்மத்திற்கு தேவையானவர்கள், இந்த உம்மத்திற்கு அவசியமானவர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு நெருக்கடிகள் ஏற்படுகின்ற காலகட்டங்களிலெல்லாம் குர்ஆனின் மூலமாக அல்லாஹு தாலா இந்த உம்மத்தை பாதுகாத்தான். ஏராளமான வரலாறுகள். அந்த குர்ஆனை இதயத்திலே தாங்கி நிற்பவர்கள் ஹாஃபில் குர்ஆன்கள். அந்த குர்ஆனினுடைய விளக்கங்களையும் அதனுடைய சட்டதிட்டங்களையும் அதனுடைய ஆய்வுகளையும் இந்த உம்மத்தினர்களால் சமர்ப்பித்து அவர்களை தீன் நெறியிலே வாழச் செய்யக்கூடியவர்கள் உலமாக்கள். எனவே ஹாஃபில்களும் ஆலிம்களும் இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய சொத்து. அல்லாஹு தஆலா நெருக்கடியான கட்டங்களிலெல்லாம் இந்த உம்மத்தை அவர்கள் மூலமாகத்தான் தூக்கி நிறுத்தி இருக்கிறான். நமக்கெல்லாம் வரலாறுகள் நிறைய தெரியும்.
ஒரு சிற்றுரை என்பதனால் சில செய்திகளை மாத்திரம் கூறுகிறேன். சிறப்பு பேச்சாளர்கள் நமக்கு நிறைய செய்திகளை தர இருக்கிறார்கள். சங்கைக்குரித்தானவர்களே, தாத்தாரியர்கள் இந்த உம்மத்தின் மீது இஸ்லாமியர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று மிக வன்மம் கொண்டு செயல்பட்டவர்கள் வரலாறு பதிவு செய்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்களுடைய முழுமையான எண்ணம் இஸ்லாமியர்களை ஒழிக்க வேண்டும், இறைவேதை குர்ஆனை ஒழிக்க வேண்டும். அவர்கள் ருத்திர தாண்டவம் ஆடினார்கள் இந்த உலகத்திலே. அந்த தாத்தாரியர்கள் இஸ்லாமியர்களில் சுமார் ஏறத்தாழ 8 லட்சம் மோமின்களை கொலை செய்தார்கள். பாக்தாது மாநகரத்திலே ஒரே ஒரு நாளில் மாத்திரம் 2 லட்சம் முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள். அவர்களுடைய வன்மம் என்பது நீடித்ததாக இருந்தது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய குர்ஆன் பிரதிகளை எல்லாம் எடுத்து வந்து மக்கள் மன்றத்திலே மக்களுக்கு முன்னால் வீதியிலே குவித்து நெருப்பிட்டு அவற்றை கொளுத்தினார்கள், கொக்கரித்தார்கள். அப்படித்தான் அவர்கள் பாக்தாது வீதியிலே 2 லட்சம் முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள். ஜனாசாக்கள் 40 நாட்கள் வீதியிலே கிடந்தன. உலகெங்கும் இருக்கக்கூடிய குர்ஆன் பிரதிகளை எல்லாம் எடுத்து வந்து தெருவிலே போட்டு தீ வைத்து கொளுத்திவிட்டு இறைவேதம் குர்ஆனை நாங்கள் அழித்து விட்டோம், இந்த மோமின்களை பாதுகாப்பதற்கு இறைவேதம் இல்லை என்று கொக்கரித்தார்கள். அந்த தருணத்தில் வரலாறு சொல்லுகிறது, பாக்தாதில் இருந்து ஒரு சிறுவன், 6 வயது உடைய ஒரு சிறுவன் ஓடோடி அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றான். இறைவேதம் குர்ஆன் அழிந்து விட்டதா, அழித்து விட்டீர்களா? இல்லை இல்லை, இந்த குர்ஆனை உங்கள் யாராலும் அழிக்க முடியாது, இதோ நான் ஓதுகிறேன் என்று அவுது பிஸ்மி ஓதி சூரா ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று துவங்கி சூரா பக்ராவை ஓத துவங்கி குர்ஆனை பாக்தாதினுடைய வீதியிலே 6 வயது சிறுவன் ஓதினான் என்று சொன்னால், அந்த குர்ஆன் அந்த இதயத்தில் எந்த அளவிற்கு ஈமானிய பிரகாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த உம்மத்தை அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனை எந்த அளவிற்கு தன்னுடைய வேதத்தை பாதுகாத்து வருகிறான். அந்த குர்ஆனை இதயங்களில் தாங்கிய ஹாஃபிதுல் குர்ஆன்களுக்கு சனது விழா. அந்த குர்ஆனினுடைய கருத்து செறிவுகளையும் சட்டங்களையும் வாழ்க்கை நெறிகளையும் இந்த உம்மத்திற்கு சமர்ப்பித்து தீன் நெறியிலே வாழச் செய்கின்ற ஒரு பொறுப்பை அந்த உலமாக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். ஒட்டுமொத்தத்தில் இது குர்ஆனுக்கான விழா. நபிகள் நாயகம் அழகாக சொன்னார்கள், அல்லிமு அவுலாதக்கும் அல் குர்ஆன, உங்களின் பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். ஒல் குர்ஆனு சயுஅல்லிமுஹும் குல்ல ஷைஇன், அந்த குர்ஆன் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே வாழ்க்கை நெறியின் அத்துணை செய்திகளையும் கற்றுக் கொடுக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த குர்ஆனை தாங்கிய ஹாஃபில்களும் ஆலிம்களும் அவர்கள் மாத்திரமல்ல, சாஹிபுல் குர்ஆன் என்று சொன்னால் அதனுள்ளே பலரும் கட்டுப்படுவார்கள். ஹாஃபிலுல் குர்ஆன் என்று சொன்னால் குர்ஆனை முழுமையாக மனதில் தாங்கிய அந்த ஹாஃபிலுல் குர்ஆன்களும் சாஹிபுல் குர்ஆனிலே சேருவார்கள். அந்த குர்ஆனுடைய சட்டதிட்டங்களை நெறிகளை தங்களுடைய இதயங்களிலே தாங்கி அந்த குர்ஆனை ஓதி அதனை சிந்தித்து அதன் வழியில் செயல்படுபவர்களும் சாஹிபுல் குர்ஆன் என்பார்கள். எனவே சாஹிபுல் குர்ஆனுக்கு ஏராளமான பாக்கியங்கள் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த குர்ஆனும் இந்த குர்ஆனுடைய ஹதீஸினுடைய கல்வியும் ஞானமும் முற்று பெறுவதல்ல, அது கியாமத்து வரையிலும் நிலைத்திருக்கக்கூடியது. நீங்கள் இதயங்களில் தாங்கி இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த சனது இருக்கிறதே, இது உலகத்திலே வாங்கக்கூடிய எல்லா சனதுகளை விடவும் மேன்மையால். இந்த சனதுக்கு நிகராக வேறு ஒரு சனது இல்லை. உலக வாழ்க்கையிலே எத்தனையோ டிகிரிகளை வாங்கலாம், எத்தனையோ டிகிரிகளை வாங்கலாம், வாழ்க்கையை கடத்தலாம், மேன்மை பெறலாம், அவைகளும் இல்முதான். ஆனால் இந்த இல்மினுடைய சனதை போன்று வேறு எந்த சனதிற்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் பாக்கியம் இல்லை. எந்த அளவிற்கு நாம் எல்லாம் தெரிந்திருக்கிறோம் அல்லவா, இந்த குர்ஆன் இருக்கிறதல்லவா, இந்த இல்மினுடைய கல்வி
அந்த இதயத்தை ஒளிமயமாக்குகிறது. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, ஹாஃபில்களுக்கு சனது வழங்கி கௌரவிக்க இருக்கக்கூடிய இந்த மன்றத்தினுடைய மூத்த மகதரியாக சனது பெற்று திகழ்ந்த சங்கைக்குரிய நூஹு மொய்தீன் ஹசரத் அவர்கள் வருகை தந்து விட்டார்கள். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். அப்படியான ஒரு மகத்தான ஒரு சனது தான் இந்த சனது. இந்த சனது குர்ஆனுக்கான சனது. குர்ஆனை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. இந்த குர்ஆனை நீங்கள் ஓதியே வாருங்கள், அதன் வழி நடந்து வாருங்கள். அதன் மூலமாக ஏராளமான பயன்களை இம்மையிலும் மறுமையிலும் பெற முடியும். ஹாஃபில்கள் குர்ஆனை பொறுத்தவரையில் அது எல்லோருக்குமானது. ஏதோ ஹாஃபில்களுக்கும் ஆலிம்களுக்கும் மாத்திரமானதல்ல. சாஹிபுல் குர்ஆனிலே அந்த குர்ஆனை தொட்டு தடவி அன்பு கொண்டு, அந்த குர்ஆன் மீது நேசம் கொண்டு, அந்த குர்ஆனை ஓதி அதன் வழி நடப்பவர்களும் சாஹிபுல் குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் கரஅல் குர்ஆன கத் இஸ்தத்ரஜன் நபுவ பைன ஜம்பைஹி கைர அன்னஹு லா யூஹா இலை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் கரஅல் குர்ஆன, யார் குர்ஆனை ஓதி வருகிறாரோ அந்த குர்ஆனை தன்னுடைய தோழராக எடுத்து அந்த குர்ஆனுக்காக நேரம் ஒதுக்கி, இது அல்லாஹ்வினுடைய வேதம், இதன் வழியில் நான் நடக்க வேண்டும் என்று உயரிய எண்ணத்தோடு அந்த குர்ஆனை தொட்டு தழுவி அந்த குர்ஆனை யார் ஓதி வருகிறாரோ, பெருமானா சொல்கிறார்கள், ஃபகத் இஸ்தத்ரஜன் நுபுவ பைன ஜன்பைஹி, அவருடைய இரண்டு விலாப்புறங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் இந்த குர்ஆனை ஓதி வருகிறார்களோ அவர்களுடைய இதயங்களிலே அரிஷில் இருந்து நுபுவத்தினுடைய ஒளி இறங்குகிறது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் கைர அன்னஹு லா யூஹா இலை, வஹி தான் இறங்குறது இல்லை. ஆனால் அந்த இதயம் நூறானியத்து பெறுகிறது. அந்த குர்ஆனினுடைய கல்வி இருக்கிறது அல்லவா, அது அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை தருகிறது, அல்லாஹ்வினுடைய ரிலாவை தருகிறது. மாத்திரமல்ல, பரிசாக இந்த டிகிரியின் படி நீங்கள் நடப்பீர்களேயானால் அது உங்களை சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. சுவனத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது என்பது மாத்திரமல்ல, சுவனத்தினுடைய தரஜாக்களில் உங்களை இந்த குர்ஆனை கொண்டு ஓதி உயர்ந்து உங்களை உயரிய ஸ்தானத்திற்கு கொண்டு செல்லுகிறது. அப்படிப்பட்ட குர்ஆனை சுமக்கின்ற பாக்கியத்தை, அப்படிப்பட்ட குர்ஆனுடைய விளக்கத்தை, இந்த தீன் நெறிகளை உங்களுக்கு தந்ததுடைய சான்றாகத்தான் இன்று இம்மாமன்றத்திலே சனது வழங்கப்படுகிறது. அந்த சனதினை பெறுகிறவர்கள் அதனுடைய தொடர்பிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், وعن جابر رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். அல் குர்ஆனு, குர்ஆன் இருக்கிறதல்லவா, முஷஃபூன், அது பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. குர்ஆன் ஒரு பரிந்துரை செய்தால் அந்த குர்ஆனுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிறார்கள் ஏந்தல் நபிகள் நாயகம் அவர்கள். அது மாத்திரமல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக சொல்லுவார்கள், அந்த குர்ஆனினுடைய கருத்துக்களும் அந்த குர்ஆன் செய்கின்ற வாதங்களும் முஸத்தக்குன் என்கிறார்கள். அந்த குர்ஆன் உண்மைப்படுத்தப்படும், அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய பரிந்துரைகள் உண்மைப்படுத்தப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிறார்கள். சொல்லிவிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மன் ஜஅலஹு அமாமஹு. எனவே எவர் ஒருவர் அந்த குர்ஆனை தனக்கு முன்னால் வைத்துக் கொள்கிறாரோ, முன்னால் வைத்துக் கொள்ளுன்னா சும்மா எடுத்து பார்க்கறது இல்லை, அந்த குர்ஆனை ஓதுகிறாரோ ஆய்வு செய்கிறாரோ, அந்த குர்ஆனுடைய வழியிலே நடப்பதற்கு குர்ஆனை தனக்கு முன்னால் வழிகாட்டியாக யார் வைத்துக் கொள்கிறாரோ, காதஹு இலல் ஜன்னா என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த குர்ஆனை அவரை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வமன் ஜஅலஹு பைன கல்ஃபைஹி பைன லஹ்ரிஹி கல்ஃப லஹ்ரிஹி, எவன் ஒருவன் அந்த குர்ஆனை தன்னுடைய முதுகுக்கு பின்னால் ஆக்கி கொண்டானோ, சாக்கஹு இலன்னார் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவனை நரகத்திலே அது இழுத்துச் செல்லும் என்றார்கள் நபிகள் நாயகம். குர்ஆனுடைய தொடர்பு இந்த உம்மத்திற்கு மகத்தான பாக்கியம். அந்த பாக்கியங்களுக்கான ஒரு சான்றாக உங்களுக்கான அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தேர்வு செய்து தந்திருக்கிறான். எனவே நீங்கள் அந்த குர்ஆனின் எப்பொழுதும் ஓத வேண்டும், சிந்திக்க வேண்டும், அதன் வழியில் நடக்க வேண்டும், இந்த உம்மத்தை வழிநடத்த வேண்டும். காரணம், இந்த உம்மத்திற்கு ஹாஃபிலீன்களும் ஆலிமீன்களும் சொந்தம். ஹாஃபிலீன்களும் ஆலிமீன்களும் இந்த உம்மத்திற்கு மகத்தான சொத்து. எனவே அந்த சொத்தை கௌரவிக்க வேண்டியதும் பொதுமக்களுக்கு இருக்கிறது. அதன் மூலம் நாம் பெறுகின்ற பாக்கியங்களும் நிறைவானதாக இருக்கிறது. அர்ஹமர் ராஹிமீன் அத்துணை பேருக்கும் இந்த அமர்வின் மூலமாக அல்லாஹு தஆலா நம்முடைய நாட்ட திட்டங்களை நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய மக்களுக்கான அந்த பாக்கியங்களை நிறைவாக கொடுப்பானாக. நம்முடைய நெஞ்சத்திலும் அந்த குர்ஆனின் மூலமாக பிரகாசத்தை ஏற்படுத்தி தருவானாக. அந்த குர்ஆனை சாஹிபுல் குர்ஆனாக நம்முடைய தோழராக நாமும் ஆக்கி வாழ்வதற்கு, கபூரிலும் அது நமக்கு தோழமையாக வருவதற்கும், அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திலே அவனை சந்திக்கின்ற இடத்திலும் அந்த குர்ஆன் நமக்கு தோழனாக வருவதற்கும், அதனுடைய பரிந்துரைகளை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதற்கும், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அந்த குர்ஆன் பெற்றுத்தரும் என்கிறார்கள் நபிகள் நாயகம். பெரிய செய்தி, பேசுவதற்கு நேரமில்லை. சகோதரர்களே, அத்தகைய பாக்கியங்களை அர்ஹமர் ராஹிமீன் இந்த சனது பெறுகின்ற மாணவர்களுக்கும், ஏற்கனவே நாம் வாழ்ந்து வருகின்ற உலமா பெருமக்களுக்கும், இந்த சமுதாயத்தின் மக்களுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த குர்ஆனின் மூலமாக உயரிய அந்தஸ்துகளை ரப்புல் ஆலமீன் மறுமையிலே வழங்க இருக்கிறான். அத்துணை பாக்கியங்களையும் பெறுகின்ற நன்மக்களாக நாம் ஆகி அருள்வாமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்வாளிப்பானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பட்டம் பெறுகின்ற மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்த்துரையை வழங்கினார்கள். இந்த உம்மத்தினுடைய, இந்த சமூகத்தினுடைய சொத்து ஆலிம்களும் ஹாஃபில்களும் தான் என்ற அருமையான கருத்தை வலியுறுத்தி நம்முடைய ஆலிம் அவர்கள் பேசினார்.